தேவார பாடல் பெற்ற திருச்சி மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய தாயுமான சுவாமி கோவில்ல நடந்த சித்திரை திருவிழாவுல 5ஆம் நாள் நடந்த இந்த வைபவத்த பார்த்தோம் அப்படின்னா, தீராத வியாதிகள் எல்லாம் தீரும். அது மட்டும் இல்ல, தீராத கஷ்டமும் தீரும். ரத்தினாவதி அப்படிங்கிற ஒரு செட்டிப்பெண் மிகச்சிறந்த சிவபக்தை. இவ கர்ப்பிணியாக இருந்தபோது உதவிக்கு தன்னுடைய தாயை அழைத்திருந்தாள். தாயும் அவ வீட்டுக்கு கிளம்பி வர்றா. வழியில காவேரியில வெள்ளம் பெருக்கெடுக்கிறதுனால அவளால வீட்டுக்கு வர முடியல. இதனிடையே அவளுக்கு பிரசவ வலி உண்டானது. தன்னை காக்கும்படி சிவனிடம் வேண்டினாள் ரத்னாவதி. அந்த பெண்ணின் மனவேதனையை அறிந்த சிவன் அவளது தாயின் உருவத்தில் சென்று பிரசவம் பார்த்தார். காவேரியில 1 வாரம் வரையில வெள்ளம் நிக்கவே இல்ல. அதனால அந்த தாயால அப்பெண் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவளுடைய கடமைகளை செய்ய முடியல. சிவன் அப்பெண்ணின் தாய் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்தார். வெள்ளம் வடிந்த பிறகு ரத்னாவதியின் தாய் வீட்டிற்கு வந்தாள். அவளது வடிவில் மற்றொருவள் இருப்பதைக் கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது சிவன் இருவருக்கும் காட்சி கொடுத்தார். தாயாக இருந்து அருளியதால இங்குள்ள சிவனுக்கு தாயுமானவர் என்று பெயர் வந்தது. சிவன் தாயாக மாறி வைத்தியம் பார்த்து அப்பெண்ணின் துயர் துடைத்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது நம்மளுடைய தீராத கஷ்டமும் தீரும்.